வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி பருப்பு குழம்புக்கு காம்பினேஷனாக காரசாரமாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் வெண்டைக்காய் பச்சடிக்கும் பருப்பு ரசத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் நான் வீடியோ போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு அவிச்சு பருப்பில் போட்டு அவிச்சிட்டு உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ தாளி போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மட்டும் திருவி போட்டுக்கலாம். தேங்காய், பூண்டு, கொஞ்சம் சின்ன சீரகம் கூட திருவி போட்டால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலா உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, இப்போ நான் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டிருக்கேன். இதை துருவல் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குக்கு மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், சாம்பார் தூள் பார்த்துக்கோங்க. இது எல்லா குழம்பு பொரியல் எல்லாத்துக்குமே போடலாம், சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம், அப்படியே இறக்கிடணும். இப்போ சூப்பரான நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு காரக்கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய், சீரகம், இது வரமிளகாய், சாம்பார் தூள் எல்லாம் போட்டு சூப்பரான நமக்கு இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். இது பருப்பு குழம்புக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது அப்படியே தோசைக்குள்ளே வச்சு நீங்கள் மசாலா தோசைக்குள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது ரசம், லெமன் சாதம் இந்த மாதிரி இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். புளி சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் இது உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி பருப்பு குழம்புக்கு காம்பினேஷனாக காரசாரமாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் வெண்டைக்காய் பச்சடிக்கும் பருப்பு ரசத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் நான் வீடியோ போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.